அண்ணன் பேட்டி பார்த்தாங்கன்னா அண்ணன் அப்படி சொல்லிங்கன்னா, அதாவது திரு டிடிவி அண்ணனுடைய கருத்து என்னன்னா, அண்ணா அவர் சொல்றதுல ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேத்திலிருந்து முந்தா நேத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துறாங்க, நாங்க வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காம விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கறது திமுகவுடைய வேலையா போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள். நேத்து திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனை சொல்லட்டும். அது எப்படி 4 நாளுக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேத்து வரக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாரு. அதனால எனக்கு தெரியலீங்கன்னா தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுல திரு இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்துல சேர்த்து தான் நாங்க பாக்குறோம். இதுல கொஞ்சம் நிறைய பேத்துக்கு இதுல பிரச்சனை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்கன்னா பாவம். உதாரணத்துக்கு நேத்து கூட யாரோ என்கிட்ட கேட்கும்போது நானே சொன்னேன் 49,000 ரூபாய் கொண்டு போங்க. ஏன்னா இதை மாட்டி அவங்க நம்மளை விட்டா கூட அந்த ப்ரொசீஜர் நம்மளே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பண்ணி போடுறாங்க. இவங்ககிட்ட போய் கொடுத்து பேங்க்ல வித்ட்ரா பண்ண சலானை கொடுத்துன்னு. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எவ்வளவு பணப்புழக்கணும் உங்களுக்கும் தெரியுங்கன்னா, அதனால அப்பாவி பொதுமக்களுக்கு பாவம் பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்ல. பல இடத்துல இதை தப்பு பண்ற அரசியல்வாதிகள் லூப்ஹோலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால பொதுமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த ஒரு 30-40 நாட்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப்பை கையில வச்சுக்குங்க. பொதுப்படையா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்போட போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப் 50,000க்கு கீழே இருக்கீங்கன்னா கேள்வி கிடையாது. 50,000க்கு மேல இருக்குன்னா கேள்வி இருக்கு. வித்ட்ராவல் ஸ்லிப்போட கொண்டு போங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்னு மாட்டிக்கிட்டோம்னா 3-4 மணி நேரம் ஆயிடுது பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. நிறைய பேர் இந்த குறிப்பா கரூர் பகுதியில் ஆட்டு வியாபாரம் பண்றவங்க, ஆடு விற்கிறவங்க, நீங்க சொன்ன மாதிரி தக்காளி வியாபாரம் பண்றவங்க, பலசரக்கு கடையை வச்சிருக்கவங்க 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னா நீங்க சாதாரணமா கொண்டு போறாங்க வியாபாரிகள். அதனால் கொஞ்சம் நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் கவனத்தோடு போங்க. ஏன்னா அது தேர்தல் ஆணையம் மாநில அரசை தாண்டி இருக்கக்கூடியது. மாட்டிக்கிட்டோம்னா ப்ரொசீஜர்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற தாழ்மையான கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். கரூர் எம்பி ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுத்தும். பாஜக கைப்பாவையாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேன்னா, 2021 MCCக்கு வந்ததுக்கும் ஓட்டு போடுற நாளுக்கும் 36 நாள். என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து ஓட்டு போடுற நாள் 36 நாள். நேற்று தேர்தல் அறிவித்ததற்கும் ஓட்டு போடுற நாளுக்கும் 36 நாள். ஸோ எந்த மாற்றம் இல்லையே. 2021 அறிவிச்ச அதே 36 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க. புதுச்சேரி வேறு மாநிலத்திற்கு அவங்க CRPF ஃபோர்ஸை மூவ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 7 ஃபேஸ் இருந்த வெஸ்ட் பெங்கால் 2 ஃபேஸா மாறி இருக்கு. அது இந்தியாவில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 ஃபேஸ் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கால்கட்டா போயிருந்த பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலேயே வந்து 2 ஃபேஸ் தான் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டுச்சு. அதனால எல்லோருக்கும் சந்தோஷம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ். இந்த ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் தேர்தலுடைய தோல்வி பயம் இப்பவே அவங்களுக்கு தெரியுது. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை போன முறை கொடுத்த அதே 36 நாள் இந்த முறையும் கொடுத்திருக்கிறாங்க. போன முறையும் நமக்கு 13-14 நாள் கேப் இருந்துச்சு நோட்டிபிகேஷனுக்கு. இந்த முறையும் 13-14 நாள் இருக்கு. எந்த தவறும் இல்லையே. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் நோட்டிபிகேஷனே 15-16 வரன்னு தெரிஞ்சனாலதான் DMK அவங்க மாநாடே 9ஆம் தேதி போட்டாங்க. நாங்களும் எங்களுடைய மாநாடு 11ஆம் தேதி போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தலைமையில எல்லோருக்குமே தெரியும் அந்த டைம்ல தான் இது வரும். பேசிக்கா யூகிச்சுக்கலாம், எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்கு. அஸ்ஸாம்ல எல்லாமே. அதனால அவங்க சம்பந்தமே இல்லாம திமுக 9ஆம் தேதியே மாநாடு போட்டாங்க. இவங்க சொல்லியிருக்கலாமே. இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. தமிழக மக்கள் கேட்பாங்கல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவருக்கு என்ன அழகு? 2021 எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒருத்தர் வந்தார்னா அவர் பேர் டூரிஸ்ட், அவர் பேர் தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு வரணும், வேறு காலகட்டத்தில் வந்தா தான் அவங்க தலைவர். அதை மோடி அவங்க பின்பற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒப்புக்கு சப்பானியா ஒரு 3 பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதை பற்றி பேசாத ஜோதிமணி அவர்கள் கரூர் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஏன் பேச மாட்டாங்க? செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய தவறை ஏன் பேச மாட்டாங்க? திரு MR விஜயபாஸ்கர் அண்ணன் மீது செந்தில் பாலாஜி அட்டவழ்த்தக்கூடிய அட்டூழியத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க?
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா நேர்மையான தலைவர் அவங்க. இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா நான் ஜோதிமணி அக்காவை பாராட்டுறேன். எதுவுமே பேசாம எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொல்வது எப்படி ஏத்துக்க முடியுங்க?